எங்க அண்ணன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க இவரு. அண்ணனை மீட் பண்றதுக்காக வருவாங்க அப்பப்போ. அப்புறம் ஒரு டைம் வரும்போது அண்ணா இல்லைங்க. சரி அண்ணன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் உட்காந்துட்டு இருந்தாருங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி கேட்டாருங்க. தண்ணி கொண்டாந்து கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கினாருங்க. அவன் கையில் ஒரு ஹீரோவோட பச்சை குத்தி இருக்காருங்க. கையில் பச்சை குத்தி இருக்கிறீங்க, யாரோட பேர் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டேன். அதுவா, நான் விஜய் ரசிகருங்க, அதனால பச்சை குத்தி இருக்கிறேன் அப்படின்னாரு. நானும் விஜய் ரசிகர், என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டேங்க. ஆனால் இது உண்மையிலே லாஜிக்கே எனக்கு புரியலமா. கண்டிப்பாங்க சார், நான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் விஜய. அப்புறம் இவர் பச்சை குத்தி இருக்கிறனால சரி நம்மளும் விஜய் ரசிகர் தானே, ரெண்டு பேத்துக்கு செட் ஆகும். இல்லை எனக்கு என்ன புரியல, ரெண்டு பேருமே ஒரே ரசிகருங்கிறனால எனக்கு அவர் பிடிச்சி போச்சுங்க சார். ஒரு ஹீரோ பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணணும். ஆமாங்க சார், அவ்வளோ பிடிக்குங்க சார். எங்களுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம், இந்த ஒரு பொருத்தம் இருந்தாலே போதுன்னு தாங்க சார் அவரு சொன்னார் என்கிட்ட. நானும் விஜய் ரசிகர் அப்படிங்களா, அப்படின்னா நான் உங்களை தானங்க கட்டுவேன் அப்படின்ட்டாருங்க. ஆக்சுவலாக ஹீரோ கட்டிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அது ஹீரோ கட்ட முடியாது. ஹீரோவை நேசிக்கிற அவரை எங்கள் மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன்னு ஆசைப்பட்டதுனால நாங்களும் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம். சரி, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே விஜய்னா அவ்வளோ பிடிக்கும் சார். அவ்வளோ விஜய் பைத்தியம் சார் நாங்கள்லாம். குட் ஃபேமிலிமா, குட் ஃபேமிலி. எனக்கா என் பேரை பச்சை குத்திக்கிட்டாங்க பார்க்கும்போது, எனக்கா என் பேரே பச்சை குத்திருக்கானே, என் வாழ்க்கையை கொடுக்க மாட்டேன்னு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற ஒருத்தர் பேரை பார்த்துட்டு நான் வாழ்க்கையை கொடுக்குறேங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குங்க சார் விஜய் அண்ணாவை. அதனால வந்து கொடுத்துருமா தயவு செஞ்சு. அதாவது அவர் வந்து 4 வருஷம் பழக்கம் சார். அவர் வந்து ஃபுல் கை செட்டை தான் போட்டிருப்பாரு. நான் அந்த பச்சையை நான் பார்க்கல முத. ஓ, நீங்க பார்த்துருந்தா ஒரு வேளை மாறி இருக்கலாம் மனசு. ஐயோ இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா அவர் ஃபுல் கை செட்டை போட்டிருப்பாரு, அதனால பச்சை குத்துவே தெரியாது. எனக்கு தெரியாது. பச்சை குத்துவே தெரிஞ்சிருந்தா அப்பவே ஓகே சொல்லிருப்பாங்க. ஆமா, உண்மைதான். எல்லாருமே நாங்க குடும்பமே